எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லடி. எங்களுக்குன்னா எங்களுக்குனா எங்களுக்கு தான். அதான் யாருக்குக்கா? உனக்கும் அம்மாவுக்குமா? அம்மாக்கு விருப்பம் இல்லைன்னு அம்மா சொல்லவே இல்லையே. அம்மா மட்டும் ஓகே சொன்னா போதுமா? அது அப்பாவோட வீடு. எங்க எல்லாருக்கும் அந்த வீட்ல உரிமை இருக்கு. ஓ, உங்க எல்லாருக்கும் அந்த வீட்ல உரிமை இருக்கு. ஆமா மாமா, கரெக்ட் தான். சீரியஸா பேசிட்டு இருக்க? என்னடி சிரிக்கிற? இல்லக்கா, உரிமைன்னுலாம் பேசுறியே, அதான் எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு. நான் சரியா தானே சொல்றேன்? அந்த வீட்ல உனக்கு மட்டுமா உரிமை இருக்கு? எங்களுக்கும் உரிமை இருக்குல்ல? அந்த வீட்டை நீ வாங்க கூடாது காவேரி. நான் வாங்கிக்க கூடாதுன்னா, ஓ நீங்க விக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? விக்கலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஏன் வீட்டை வாங்க போறேன்? வீட்டை விக்க தான் போறோம். ஆனா வேற யாராவது வீட்டை வாங்கட்டும். அந்த வீட்டை நீ வாங்க கூடாது. அக்கா, நான் யமுனா பேசுறேன். நானும் இங்கதான் இருக்கேன். அந்த வீட்டை வேற யாராவது வாங்கட்டும். ஆனா நீ வாங்க வேண்டாம்க்கா. வேற யாராவது வீட்டை வாங்கலாம், ஆனா நான் வாங்க கூடாதா? நான் அந்த வீட்டை வாங்குறதுல உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன பிரச்சனை? அது அப்பா பேர்ல இருக்கிற வீடு. திடீர்னு உன் பேர்ல மாறினா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? அப்பா பேர்ல இருக்கிற வீடு என் பேர்ல மாறதுதான் இப்ப பிரச்சனையா? வீடு நம்ம கையை விட்டு போறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அதுவும் பிரச்சனைன்னு தான் சொல்றோம். முன்னாடி அது அப்பாவோட வீடு. நாங்க யார் வேணாலும் போலாம் வரலாம். ஆனா நீ அந்த வீட்டை வாங்கிட்டா அது உன்னோட வீடு ஆயிடும். நாங்க யாரும் அங்க வரக்கூட முடியாது. என்னடி பேசுற? அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம எல்லாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கணும் தான் அந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். அது சரி வராது காவேரி. யாருக்கோ விக்கிறேன்னு சொல்றீங்க. அப்படி யாரோ அந்த வீட்டை வாங்கிட்டா நம்ம யாருமே அந்த பக்கம் கூட போக முடியாது. ஆனா நான் வாங்கினா அப்படியாக்கா? நம்ம யார் வேணா அந்த வீட்டுக்கு போலாம் வரலாம். அது நம்ம வீடா அப்படியே இருக்கும். அதுல உனக்கு என்னக்கா பிரச்சனை? நான் ஒன்னும் காசு இருக்குன்னா அந்த வீட்டை வாங்கலக்கா. நம்ம வீடு நம்மள விட்டு போயிடக்கூடாது, நம்ம கிட்டயே இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீட்டை நான் வாங்குறேன்னு சொல்றேன். அது பரவாயில்ல. எங்களுக்கு வீட்டை விக்கணும். ஆனா நீ வாங்குறதுல விருப்பம் இல்ல. அப்பாவோட வீட்டை விக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த வீட்டை யார்கிட்டயோ தான் விக்கணும். எதுக்கு அப்பா பேர்ல இருந்து உன் பேருக்கு அந்த வீடு மாறணும்? எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லடி. என் பேர்ல வீடு இருந்தா இப்போ என்னக்கா பிரச்சனை? அம்மா நாளைக்கே அங்க போய் இருக்கணும்னு நினைச்சா நிம்மதியா இருக்கலாம்ல. அது நம்ம அப்பா கட்டின வீடு, நம்ம எல்லாரும் பிறந்து வளர்ந்த வீடு. யாரோ வாங்கட்டோன்னு நம்ம எப்படிக்கா விட முடியும்? முதல்ல அம்மா ஏண்டி அங்க வந்து இருக்கணும்? அவங்க எங்க கூட தான் இருப்பாங்க. நீ அந்த வீட்டை வாங்கினாதான் அவங்களால அங்க வரவே முடியாது. அது எப்படி மருமக வீட்டுல போய் அவங்க உரிமையா இருப்பாங்க? அம்மா அப்படி சொன்னாங்களா? அந்த கேள்வியெல்லாம் நீ கேட்காதடி. நீ வாங்க கூடாதுன்னா வாங்க கூடாது. என்ன காசு ரொம்ப இருக்குன்னு நிறைய ஆடுறியோ? அக்கா, நீ ரொம்ப நாளாவே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? உனக்கும் யமுனாக்கும் பணம் தேவைப்படுது, அதுக்கு நீங்க வீட்டை விக்கிறீங்க. நான் அந்த வீட்டை வாங்க போறேன். இதுக்கு மேல இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு, நீ ஏதோ எங்க கஷ்டத்துக்கு உன்கிட்ட நாங்க பணம் கேட்டு நீ எங்களுக்கு பணம் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஐயோ, அது எப்படிக்கா அப்படி ஆகும்? நீங்க வீட்டை விக்கிறீங்க, நான் பணம் கொடுத்து வீட்டை வாங்குறேன். நான் ஒன்னும் சும்மா அந்த பணத்தை தூக்கி உங்ககிட்ட குடுக்கலையே. பாத்தியா யமுனா, பண திமிர்ல எப்படி பேசுறா பாத்தியா? அக்கா, நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. வீட்டை விக்கிறது அம்மா, நான் வீட்டை வாங்குறதுல அம்மாக்கே எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்பா பேர்ல இருக்கிற வீடு அது. நாங்க எல்லாரும் சைன் பண்ணாம நீ வீட்டை வாங்கவே முடியாது, தெரியும்ல? என்னக்கா மிரட்டுறியா? நீயா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு ஷாக்கா இருக்குக்கா. நான் மிரட்டுறதா நீ நினைச்சா அப்படியே கூட எடுத்துக்கோ. ஆனா நீ அப்பா வீட்டை வாங்கவே கூடாது. கொஞ்சம் விட்டா ஓவரா போறியடி. என்ன அந்த வீட்டுக்கு நீ ஓனர் ஆயிரலான்னு பாக்குறியா? நான் ஓனர் ஆகணும்ல அந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கல.
அது அப்பா கட்டின வீடு. அது வேற யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு தான் நான் அதை வாங்குறேன். நீ தான் ஏதேதோ சொல்லி நாடகம் போட்டுட்டு இருக்க. ஏய், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கடி, கொடைக்கானல் வீட்டை நீ வாங்க கூடாது. அக்கா, நான் இப்போ சொல்றேன், கொடைக்கானல் வீட்டை வித்தா அந்த வீட்டை நான் தான் வாங்குவேன். வேற யாரும் வாங்க முடியாது. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. அந்த கொடைக்கானல் வீட்டை நாங்க விப்போம், ஆனா உனக்கு விக்க மாட்டோம். பாக்கலாம்க்கா. பாரு பாரு, உன்னால என்ன முடியுமோ நீ பாருடி. மா, வா வா மா, பாட்டி உட்கார்றி. என்னம்மா திடீர்னு வர சொல்லிருக்க? வேலையா இருந்தியா? ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன விஷயம்னு சொல்லு. சொல்றேன். நீ சாப்பிட்டியா? காலையில சாப்பிட்டு தான் வந்தேன். என்ன சாப்பிட்ட? தோசை சாப்பிட்டேம்மா. எத்தனை தோசை சாப்பிட்ட? என்னம்மா இத்தனை கேள்வி கேக்குற? ஒரு தோசை தான் சாப்பிட்டேன். ஒரு தோசை தான் சாப்பிட்டியா? 2 வயசு குழந்தை கூட 1.5 தோசை சாப்பிடும். நீ என்னடி ஒரு தோசை தான் சாப்பிட்டேங்கிற? இரு, இட்லி எடுத்துட்டு வரேன். யமுனா, இந்தா, இந்த இட்லியை சாப்பிடு. என்னம்மா இத்தனை இட்லி வச்சிருக்க? இவ்வளவுலாம் என்னால சாப்பிட முடியாதுமா. முடியலன்னா வச்சிடுறி, முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு. இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி படிக்கிறதெல்லாம் மண்டையில ஏறும்? நல்லா சாப்பிட்டாதான் ஞாபக சக்தி வளர்ந்து படிக்கிறதெல்லாம் மனசுல பதியும். மா, வாடி காவேரி. வா. வா நர்மதா, 2 பேரும் சாப்பிட்டீங்களாடி? சாப்பிட்டமா. நர்மதா சாப்பிட்டா, நான் தான் இன்னும் சாப்பிடல. நீ கால் பண்ணி வர சொன்னியா? சரி, இங்க வந்து சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிடாமலே வந்துட்டேன். உன் சாப்பாட்டை நான் ரொம்ப மிஸ் பண்றேம்மா. என்ன சமைச்சிருக்க? இரு, எடுத்துட்டு வரேன். ஏய், தண்ணி குடிக்கிறியா? கொடுக்கா. இந்தா. இந்தா காவேரி, இந்தா சாப்பிடு. அம்மா நான் சாப்பிட்டேம்மா. சாப்பிட்டா என்னடி? 2 இட்லி தானே வச்சிருக்கேன், சாப்பிடு. அம்மா சாப்பிடுறீ? நர்மதா, நல்லா சாப்பிடுறீ? நீ எப்போ ஹாஸ்டல் போற? அவளை நானே கூட்டிட்டு போய் விட்டுருவேன். நீ என்னம்மா யமுனாவையும் வர சொல்லிருக்க, காவேரியும் வர சொல்லிருக்க, அப்படி என்ன பேச போற? நம்ம வீட்டு விஷயத்துல ஒரு முடிவு பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தான் எல்லாரையும் வர வச்சிருக்கேன். மாப்பிள்ளை சாப்பிட்டாரடி? அவர் சாப்பிட்டு ஆபீஸ் போயிட்டாருமா. சரி சரி, சாப்பிடும்போது பேசாம சாப்பிடு. அதுக்கு நீ கேள்வி கேட்காம இருக்கணும். கேள்வி மேல கேள்வி கேட்டா பதில் சொல்லிதானே ஆகணும். சரிடி, நான் எதுவும் கேட்கல, நீ சாப்பிடு. இன்னொரு இட்லி வைக்கவா? போதும் போதும்.